கன்னிராசி அன்பர்களுக்கு ராகுக்கு எது அச்சுக்குள் அடைபட்டு இருக்கும் கால சூழ்நிலையில் சார் பிஸ்னஸ் எப்படி சார் இருக்கு? பிஸ்னஸ் கோல்டன் டைம். பிஸ்னஸில் இப்போதாங்க டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு பிடிமானம் கிடச்சிருக்கு. எது பண்ணால் டெவலப் ஆகும், எதெல்லாம் மிஸ்டேக் பண்ணு, ஏன் அது இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இவ்வளோ பண்ணி ஏன் வரல, வேலையாட்கள் ஏன் ஒத்துழைப்பு கொடுக்கல, இதெல்லாம் புரியும். பொதுவாகவே இந்த ராசி பார்த்திங்கன்னா வேலையாட்கள் ஒத்துழைப்பு இல்லாத கண்ணி தோற்றுப்படுகிறது. பிஸ்னஸ்னால் கரெக்டாக வேலையாட்களை மெயின்டைன் பண்ண தெரியணும். இதில் என்ன பண்ணுவாங்க, இவங்க ஃப்ரெண்ட்லியாக நண்பர்கள் மாதிரி வேலையாட்கள்கிட்ட பழகுவாங்க, அதை மிஸ்யூஸ் ஆகும். அப்போ இந்த கன்னிராசிக்காரங்க வேலையாட்கள் நீங்கள் டேரெக்டாக டீல் பண்ணுறதை விட ஒரு சூப்பர்வைசர் ஒருத்தரை நினைவித்து அவங்க டீல் பண்ண தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து இந்த ராசிக்கு மிகப்பெரியது தன் குழந்தைகளை பற்றி வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றன. என்னென்னா குழந்தைகளுக்கு இப்போ ஆல்ரெடி குழந்தை இருக்கிறவங்க, சார் குழந்தைக்கு என்ன ஸ்கூல், என்ன காலேஜ் சேர்த்தணும், என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும், இதில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவா, டாக்டரா, இந்த மாதிரி ஒரு மனநிலைமை. கொஞ்சம் வயதானவங்கள என் பேரம்பேத்தி பார்க்கணுங்க, கல்யாணம் பார்க்கணுங்க, என் குழந்தைக்கு நல்லது பண்ண மாட்டோம், மனசு நொந்து கிடக்கிறாங்க. ஒரு பேரண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு அந்த இந்த தெரியும் இந்த அளவுக்கு நொந்து இருக்கிறாங்க. இதே ஒரு மிடில் இருக்கிறவங்க, கல்யாணமானவங்க, குழந்தை பாக்கியம் இருக்கா, எனக்கு எப்பங்க கிடைக்கும், அது என்ன ட்ரீட்மெண்ட், IVF சக்ஸஸ் ஆகுமா, அதுக்குள்ள வழிபாடு என்ன கோயில் போனால் சக்ஸஸ் ஆகும், இப்படி ஆக மொத்தம் குழந்தை ரீதியாக ஒரு நல்ல விஷயம் நடக்க தான் காலகட்டமாக இருக்குது. அது ஜாதக ரீதியாக பார்த்தா நிச்சயமாக பெரும்பலன் வரும். சார் இடம் வீடு சொத்து சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. கடன் இல்லாமல் இருந்தால் வாங்குங்கள். கடனை தத்தளிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருந்த ராசி எப்பவுமே கடன் சம்பந்தப்பட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக கைப்பற்ற வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் கடன் வாங்குங்க, வட்டிக்கு வட்டி கட்ட வேண்டியது இல்லை, நகையோ இதோ விற்க வேண்டி வந்துடும். ஆனால் பணம் கையிருப்பு இருப்பவர்கள் மட்டும் சொத்தை கவனிங்கள். இல்லை செகண்ட் ஹேண்ட் வீடு, கட்டின வீடு, அந்த மாதிரி பார்க்கலாம். ஆக அகலக்கால் வைக்கக்கூடாத நேரம் சொத்து சம்பந்தப்பட்ட இந்த ராசிக்கு இது முக்கியமானது. ஜாதகம்லாம் பார்த்து, லக்னம் பார்த்து, தசாபதி பார்த்து தான் முடிவெடுக்கணும். இன்னும் பேச வேண்டியது நிறைய இருக்குது. பட் உங்களுக்கு கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக ஜாதகம் பார்க்கணுன்னு எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.